ஒருவர் கேட்டிருக்கிறார், என்னுடைய கர்மாவை நான் சரி பண்ணுறேன், ரைட்டு, ஓகே, நான் கொண்டு வந்த நல்ல கர்மாவோ தீய கர்மாவோ நான் சரி பண்ணிக்கிறேன். அப்போது என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்கள்லாம் இருக்காங்களே, என்னுடைய கணவன், மனைவி, மற்ற பிள்ளைகள், மற்ற உறவுகள்லாம் இருக்காங்க, இவனுடைய கர்மாவெல்லாம் நான் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஷுட் பி கிவன் டு அவர் ஓன் கர்மாஸ். நம்முடைய சொந்த கர்மாவை கிளியர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா உங்களுடைய கர்மாவை நீங்கள் சரி பண்ணும் பொழுதே அவங்க சம்மந்தப்பட்ட கர்மாவும் கழிஞ்சிடும். ஏன்னா இது வந்து அதாவது ஒன்று இன்டகிரேட்டடு தான விஷயம், எல்லாமே இன்டர் ரிலேட்டட் தான். இப்போது நாம் இருக்கிறோன்னா நம்மளை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்களோ, கணவன், மனைவி, பிள்ளைகள், மாமனார், மாமியார், பெற்றோர், இவங்க எல்லாமே நம்ம அந்த இன்டர்லிங்கில் எல்லாம் நம்ம கர்மா சம்மந்தப்பட்டவங்க தான். நம்ம கர்மா சம்மந்தப்பட்டவங்க யாருமே வரமாட்டாங்க. பொதுவாகவே நம்ம லைஃப்பில் நம்ம பிறந்தது இந்த பூமியை விட்டு போகிற வரைக்கும் நம்ம லைஃப்பில் நம்ம யாரெல்லாம் பார்க்குறோமோ, மீட் பண்ணுறோமோ எல்லாமே நம்ம பாஸ்ட் லைஃப் சம்மந்தப்பட்டவங்க தான் வருவாங்க. 95% ஆஃப் த பீப்புள் வந்து நம்ம சம்மந்தப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. ஒரு 5% தான் புதுசாக இருப்பாங்க. 90% நமக்கு தெரியாது, நம்ம மறந்துட்டோம். பட் ஏற்கனவே பாஸ்ட் லைஃப்பில் நம்மளோட சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் வருவாங்க. அது கணவனோ, மனைவியோ, பிள்ளைகளோ, பக்கத்து வீட்டுக்காரரோ, நம்ம பள்ளிக்கூடம் போய் படிக்கிற டீச்சர்ஸோ, காலேஜில் படிக்கிற டீச்சர்ஸோ, ப்ரொஃபஸர்ஸோ, பிஹெச்டி பண்ணால் மென்டார்ஸோ, எல்லாருமே பக்கத்து வீட்டுக்காரங்க, எழுத்து வீட்டுக்காரங்க, நம்மளோட சண்டை பிடிச்சி நம்மளோட எதிரியாக நினைக்கிறவங்க, நம்மளுக்கு உயிராக பழகி நம்ம உயிரை கொடுக்குறவங்க, நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே, நம்ம ஒரு சர்வீஸ்க்காக போகிறோம், ஒரு கார்பெண்டர்கிட்ட போகிறோம், ஒரு பிளம்பர்கிட்ட போகிறோம், ஒரு எலக்ட்ரீஷியன்கிட்ட போகிறோம், ஒரு காரில் எடுக்கிறோம், எல்லாமே நம்ம லைஃப்பில் சம்மந்தப்பட்டவங்க தான் வருவாங்க. சம்மந்தப்படாத யாரும் புதுசாக வரவே மாட்டாங்க. அந்தந்த பீரியடில் அந்தந்த காலகட்டத்தில் யார் எந்தெந்த ரோலை வந்து எடுக்கணுமோ அவங்க கரெக்டான டைம் நம்ம வருவாங்க. நல்லதோ கெட்டதோ செஞ்சு கொடுத்து நம்ம கர்மம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணிட்டு போயிடலாம். அது நல்லதும் பண்ணுவாங்க, கெட்டதும் பண்ணுவாங்க, எதுவும் பண்ண நியூட்ரலாகவும் போவாங்க. ஸோ எல்லாமே பாஸ்ட் டைப்பில் நம்மளோட சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் வராங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பிரபஞ்ச ரகசியத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்மளுடைய கர்மாவை நம்ம சரி பண்ணும் பொழுது நம்ம கர்மாவையும் சரி பண்ணுறோம், கூட நம்மளை சார்ந்தவருடைய கர்மாவையும் சரி பண்ணுறோம், அதையும் சேர்த்து தான் சரி பண்ணுறோம். அப்போது நம்மளுடைய கர்மா 100% பக்காவாக நம்ம கிளியர் பண்ணிட்டோன்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு மற்றவருடைய, நம்மளுடைய பேரண்ட்ஸினுடைய, நம்முடைய குழந்தைகளுடைய, மற்ற ரிலேட்டிவ்ஸுடைய கர்மாவை கிளியர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நாம் உதவணும். ஏன்னா அது வந்து கூட்டு முயற்சியை தான் பண்ண முடியும், நீங்கள் மட்டுமே பண்ண முடியாது. அவங்களும் பண்ணணும், நீங்களும் பண்ணணும், உங்கள் சார்பாக நீங்கள் உங்களுடைய தான் பண்ணணும். பொதுவாகவே இறந்த பிறகு தர்ப்பணம் கொடுக்கறது கூட சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. பட் இறந்த பிறகு தர்ப்பணம் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஒரு மாதம் கண்டிப்பாக கொடுக்கணும். பொதுவாகவே வருஷத்தில் 84 நாள் பெரியவங்களை நினச்சி அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். அப்படி தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம லைஃப்பில் எப்பயுமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பீப்புள் கஷ்டப்படுறதுக்கு ஒரு பல காரணங்களில் நம்முடைய முன்னோர்களை நம்ம மதிக்காமல், அவங்கள கண்டுக்காமல் விட்டுட்டதும் ஒரு காரணம்ன்றது தான் உண்மை. அமாவாசை அன்னைக்கு, தை அமாவாசை அன்னைக்கு அவங்கள நினச்சி கும்பிட்டா போதும். தென் ஆடி அமாவாசை அன்னைக்கு அவங்க நினச்சி கும்பிட்டா போதும். அது 2 மட்டும் பண்ணால் போதும் நிறைய பேர் நினச்சிக்கோங்க. இட் இஸ் குவைட் ராங். 84 days இன் இயர் அவங்கள நினச்சி அவங்களுக்காக நம்ம பண்ண வேண்டிய நாட்கள் தான் ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை கரெக்டாக முறையாக தெரிஞ்சுட்டு அதுக்காக டைம் ஒதுக்கி நீங்கள் அதுக்காக பண்ணீங்கன்னா இதனுடைய பலன்கள் ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். இந்த பித்திருக்களை அவங்கள மதித்து, அவங்கள ஹானர் பண்ணி, அவங்களுடைய தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணுறக்கூடிய சடங்குகளை நாம் செய்யும் பொழுது இதற்காக நீங்கள் செலவு பண்ணுகின்ற பணம் பல மடங்காக உங்களுக்கு திரும்பி ஆசீர்வாதமாக வரும். இதுக்காக நீங்கள் செலவு பண்ணுற நேரம் ஒதுக்குறீங்க இல்லையா, நேரம், அந்த நேரம் வேஸ்ட்டு நீங்கள் நினைக்கலாம். அது வேஸ்ட் இல்லை, இதே மாதிரி பல மடங்கு அந்த டைம் சேவ் பண்ணி கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வேலையை முடிக்கணும்னா நீங்கள் 1 மாதம் அதுக்காக டாஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும்போது அது 1 வீக்லேயே முடியும். அப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 வாரம் நம்ம போடுற லேபர், டைமு, எனர்ஜி, மணி எல்லாம் வேஸ்ட் ஆகுது இல்லையா. பொதுவாகவே பித்திருக்களை வழிபடுவதற்கும், பித்திருக்களை திருப்திப்படுத்துவதற்காகவும், பித்திருக்களை முறையாக சந்தோஷப்படுத்துவதற்காகவும் நாம் என்ன செலவு செய்தாலும், டைம் செலவு பண்ணாலும் சரி, பணத்தை செலவு பண்ணாலும் சரி, எனர்ஜியை செலவு பண்ணாலும் சரி, எல்லாம் பல மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதங்களாக நமக்கு திரும்புவார். அப்போது மற்றவங்க நம்மளுடைய வாழ்க்கையில் சுற்றி இருக்கிற மற்றவங்களுடைய கர்மாவை நாம் கழிக்கிறதுக்கு முயற்சி செய்யும்போது பாசியில் நம்ம கர்மாவையும் கழிக்கிறோம்,
கூட அவங்களுடைய கர்மாவையும் கழிக்கிறோம். அவங்களோட சேர்ந்து கூட்டு கர்மாவை தான் கழிக்க முடியும். எப்பயுமே வந்து ஒருத்தருடைய கர்மாவை இன்னொருத்தருக்கு 100% நான் அண்டர்டேக் பண்ணி கிளியர் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. ஈவன் நான் கூட என்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய கர்மாவை போக்குவதற்கு நான் கைட் பண்ணுறேன், உதவி செய்கிறேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்கள் கர்மாவை நான் போக்குறேன் ராங் அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டேன். அவங்களுடைய கர்மாவை அவங்கவுங்க தான் அனுபவிக்கணும். யார் அந்த கர்மாவை கிரியேட் பண்ணாலும் அவங்க தான் அனுபவிக்கணும். வேறு யாரும் அனுபவிக்க முடியாது. அந்த அனுபவிக்கிறத குறைக்கிறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் அந்த வடி வேதனையை அவங்க தான் அனுபவிக்கணும். ஸோ நம்மளுடைய கர்மாவை நாம் முழுமையாக சரி பண்ணணும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதே சமயத்தில் நம்மை சார்ந்த நம்முடைய உறவினர்கள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய நெருங்கிய சர்க்கிளில் இருக்கிற மற்ற நம்மளை சார்ந்தவர்கள், இவங்க பண்ணுற கர்மாவும் நமக்கு பாதிக்கும். ஸோ அவங்களுடைய கர்மாவை போக்குவதற்கு பார்ஷியல் அவங்களோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி அவங்க கர்மாவை போக்க நம்ம உதவி செய்கிறோம். அதே சமயத்தில் நம்ம கர்மம் நமக்கு. ஸோ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மற்றவருடைய கர்மாவை நாம் போக்குவதற்கு உதவி செய்யணும், நம்ம கர்மாவை நம்ம போக்கணும். நமக்கு வருகின்ற கணவன், மனைவி, மாமனார், மாமியார், மூத்தார், அந்த என்னென்ன உறவு வருதோ, திருமண உறவுகள் எல்லாமே நம்முடைய கர்மாவை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கடவுளால் அமைக்கப்பட்ட உறவுகள் தான், கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட உறவுகள் தான். ஸோ அதையும் சேர்த்தா நம்ம சரி பண்ணணும். அப்போ தான் முழுமையாக தீய கர்மாக்களை வென்று நல்ல கர்மாக்களை சேர்த்து அதன் பயனாக நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் செல்வ வளத்துடனும் வாழ முடியும்.